வணக்கம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காரு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாற்றிற் போய் பெறுவது எவன் அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காரு. அந்த குறளுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோம். அறவழியில் இல்வாழ்வை நடத்தினால் பிற வழிகளில் சென்று பெறக்கூடிய பயன் ஏதும் இல்லை. நம்ம வாழ்க்கையே அறவழியில் சென்று போய்கிட்டு இருந்தோம்னா, அறவழியில் சென்று கொண்டு இருந்தோம்னா பிற வழிகளில் சென்று பெறக்கூடிய பயன் ஏதும் இல்லை. அறவழியில் சென்றாலே எல்லா பயனும் அதிலேயே நமக்கு கிடைச்சிரும். அதனால் நம்ம பிற வழி சென்று பெறக்கூடிய பயன் ஏதுமே இல்லை. வேற வழியிலெல்லாம் போகாத, அறவழியில் நீ வாழ்ந்தாலே அதுவே உனக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் அப்படின்னு சொல்லி குறள் எழுதியிருக்காரு. அதுக்கு பொருள் அறவழியில் இல்வாழ்வை நடத்தினால் பிற வழிகளில் சென்று பெறக்கூடிய பயன் ஏதுமே இல்லை அப்படிங்கிறாரு. நீ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை அறவழியில் நடத்தி இல்வாழ்க்கையை நடத்தி வந்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை வழி நடத்தினீங்கன்னா பிற வழிகளில் சென்று பெற வேண்டிய பயன் எதுவும் இல்லை. அது ஒன்றும் போதும். நீ அறத்தோட நீ இல்வாழ்க்கையை நடத்தி வந்தீங்கன்னா அது ஒன்றே உனக்கு போதுமானது. பிற வழி சென்று பெறக்கூடிய பயன் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். அறவழியில் செல்றவங்களுக்கு பிற வழியில் சென்று பொருள் தேடணும், வேற உறவு தேடணும், எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீ அறவழியில் இல்வாழ்வை நடத்தினால் பிற வழிகளில் சென்று பெறக்கூடிய பயன் ஏதுமே இல்லை. நீ அறவழியில் வாழ்ந்தாலே அது ஒன்றே போதும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த குறளை எழுதியிருக்காரு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாற்றிற் போய் பெறுவது எவன்றது குறள். அறவழியில் இல்வாழ்வை நடத்தினால் பிற வழிகளில் சென்று பெறக்கூடிய பயன் ஏதுமே இல்லை அப்படின்றத இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.